கலைஞர் வச்ச பேர் பாருங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது ஒரு கருத்தியல் பார்வையோடு கூடிய ஒரு பெயர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணி அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகி இருக்கிற கூட்டணி. அந்த மதசார்பின்மைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த உணர்வு உள்ளவங்களாம் என் கூட வாருங்க. அதான் அந்த கூட்டணிக்கு பெயரே. அந்த கூட்டணிக்கு பெயரே அதுதான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானே சட்டமன்ற தேர்தலில் போட்டி. பிஜேபியை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு சில பேர் கேட்குறான். நாடாளுமன்ற தேர்தல்னா சரி, மோடியை எதிர்க்கலாம், பிஜேபி எதிர்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் ஏன்? சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கொள்கை ஒன்று தான், மதச்சார்பின்மையை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம். மத சார்பு அவங்க, மதச்சார்பற்ற நாங்கள். கான்ஸ்டிடியூஷன் மத சார்பின்மையை பேசுகிறது. நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அதன் அடிப்படையில் கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அந்த விழுமியங்கள் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, இஸ்லாமிய கட்சிகளுக்கு, மதிமுகவுக்கு என்று இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் பாஜக தலைமையிலான மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இங்கே பிஜேபி ஒன்றும் இல்லை, ஆனாலும் பிஜேபியை தூக்கி சுமக்கிற சக்திகள் இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த புரிதலோடு தான் நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம்னா, பின்ன நாங்கள் குறைவாக சீட்டு கேட்போம்னா சொல்லுவோம். நீ கேள்வி கேட்குற, நான் கூடுதலாக கேட்பீங்கன்னா கூடுதலாக கேட்போம். இதனால் கூட்டணி முறிஞ்சிருமா? சண்முகம் கூடுதலாக கேட்குறாரு, திருமாவளவன் கூடுதலாக கேட்க போகிறாரு, புகைச்சல் உருவாயிருச்சு, கூட்டணி முறிஞ்சு போயிடும். கொள்கை தெளிவுள்ளவர்கள் எவ்வளவு முரண்பாடுகளை விமர்சித்து கொண்டாலும் உறவு ஒருபோதும் முறியாது. அல்டிமேட் எய்ம் என்னன்னு தெரியும். கொள்கை புரிதல் இல்லாதவர்கள் சண்டை போட்டுட்டா தான் உடையும். அது ஈகோ பிரச்சனையாக மாறிடும். உனக்கு ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஈகோ இஷ்யூவாக மாறிடுறது. ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கொள்கை புரிதல் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளையும் வெளிப்படையாக பேச முடியும். ஃப்ராங்காக யாரால் பேச முடியாதுன்னா, ரொம்ப ஹைலி எமோஷ்னலாக இருக்கிறவனால தான் பேச முடியாது. உணர்ச்சி வயப்படக்கூடியனால ஃப்ராங்காக பேச முடியாது, வெளிப்படையாக பேச முடியாது. கொள்கை தெளிவில்லாதவனால வெளிப்படையாக பேச முடியாது. கொள்கை தெளிவுள்ளவர்கள் கடுமையான முரண்பாடுகளை கூட, நுட்பமான முரண்பாடுகளை கூட வெளிப்படையாக பேச முடியும். அந்த சிக்கலை தீர்த்து கொள்ள முடியும். அதை கடந்து உறவை பேணி பாதுகாக்க முடியும். அந்த முதிர்ச்சி உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அணிதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அங்க போனா வாரலாமா, இங்க போனா அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை. நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியின் வலிமையில் ஒவ்வொரு கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதைப் போல அந்த கூட்டணி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, சிதறிவிடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் திருமாவளவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, முத்தரசன் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அங்கே சண்டை போட்டுக்குவோம், அது வேற விஷயம். போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, சண்டை போடுவோம். எங்கள் கொடிக்கம்பத்தை உடைக்கிறான், சண்டை போடுவோம். உங்களோட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், நீங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் தோழமை கட்சி, எங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்குது அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம். அதனால் கூட்டணி முறிச்சுக்குவோமா? எங்களுக்கு 6 போதாது, 10 வேணும், 15 வேணும் கேட்போம். நெகோசியேஷனில் நாங்கள் முடிவு பண்ணுவோம், கூட குறைய இருக்கும். இதற்காக நாங்கள் கூட்டணி உறவை முறித்துக் கொள்வோமா? ஒரு பொது நோக்கு இருக்கிறது, ஒரு பொது இலக்கு இருக்கிறது, ஒரு பொது பார்வை இருக்கிறது, அது பற்றிய புரிதல் இருக்கிறது. எனவே கொள்கை முதிர்ச்சியுள்ளவர்கள் கூடியிருக்கிற, குவிந்திருக்கிற, குவிமையமாகி இருக்கிற ஒரு புள்ளிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும், தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக போராடும்,
தமிழர்களின் மானத்தை பாதுகாப்பதற்காக போராடும், மாநிலத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கும். அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலையும் சந்திக்க போகிறோம். வெற்றி நமதே.